அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் Edu Tech யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை இதுவரைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து நாங்கள் இந்த வினாக்களில் சம்மந்தமான கலந்துரையாடல் வீடியோக்களை போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ரைட், கடந்த வீடியோவில் நாங்கள் 2020ஆம் ஆண்டில் இடம்பெற்ற நிதிக்கூற்றுகள் சம்பந்தமான வீடியோக்கள் நாங்கள் பார்த்தோம். இந்த இதில் மாற்றமாக 2018ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த பரீட்சையில் 5வது வினா, அதாவது கணக்கீட்டு பகுதியில் முதலாவது வினா பார்ட் 2ல். ரைட், இது இந்த 5வது வினாவை எவ்வாறு நாங்கள் செய்கிறன்றது விளக்கம் தான் உங்களுக்கு இதில் தரப்பட போகுது. ரைட், முதலாவது கேள்வி உங்களுக்கு தரப்பட்டிருக்குது, சொத்து என்றால் என்ன? கணக்கீட்டு பகுதியில் நீங்கள் 2 வினாக்கள் செய்ய வேண்டி வரும். ஒரு 12 புள்ளி வீதம், 2 வினாக்களுக்கு 24 புள்ளிகள் உங்களுக்கு இதில் இருந்து கிடைக்கப்படும். அந்த வினால பாருங்க, 5வதுல முதலாவதுல ஏ பகுதியில் சொல்லப்படுது சொத்து என்றால் என்ன. சொத்து என்றான்னு சொன்னால் நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்கணும், நிறுவன கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது எதிர்காலத்தில் அதனூடாக பொருளாதார நலன் ஒன்று கிடைக்கக்கூடியதாக, பொருளாதார நலன் உட்பாய்ச்சக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றின் விளைவால் உருவானதாக காணப்பட வேண்டும். கட்டாயம் முதலாவது நீங்கள் சொல்லணும், கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வொன்றின் கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வொன்றின் விளைவால் உருவானதாகவும் எதிர்காலத்தில் பொருளாதார நலனை உட்பாய்ச்சக்கூடியதாகவும் வணிகத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியமான வளங்கள் தான் சொத்துக்கள் அழைக்கப்படும். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளால் உருவானது, எதிர்காலத்தில் பொருளாதார நலனை உட்பாய்ச்சக்கூடியது, அடுத்தது வணிகத்தால் கட்டுப்படுத்தக்கூடியது. இது மூன்றும் இந்த சொத்தோட பண்பாகவும் கருதப்படும். தனியாக அவங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க, சொத்துக்களோட பண்புகளை குறிப்பிடுங்கன்னு சொன்னால் இதை உங்களுக்கு எழுதலாம். 2வது வினா அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, அதில் பகுதி, அதாவது உரமிலக்க 1ல் பி பகுதி, உரிமையாண்மை கணக்குகள் தொடர்பில் இரட்டை பதிவு தத்துவத்தை எழுதுக. 2வது வினா அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க, அதில் பகுதி உரிமையாண்மை என்று சொன்னால் உரிமை எங்களுக்கு செலவு மீதி, உரிமை செலவு மீதின்னு சொன்னால் உரிமை குறைதல் வரவு, உரிமை அதிகரித்தல் செலவு, இதான் இரட்டை பதிவு தத்துவம் சொல்லுது. அதுக்கு உங்களுக்கு ஏ பகுதிக்கு 1 புள்ளியும் அதில் பி பகுதிக்கு 1 புள்ளியும் மொத்தமாக 2 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். புள்ளியிடம் திட்டம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குதுல. ரைட், அதில் 2வது உரோமிலக்கம் 2வது நாங்கள் பார்ப்போம். தளபாட கடை ஒன்றில் நிகழ்ந்த 2 கொடுக்கல் வாங்கலை தரப்பட்டிருக்குது. அந்த கொடுக்கல் வாங்கலுக்கான மூல ஆவணத்தையும் மூல ஏடு அல்லது மூல பதிவேடு, நாட்குறிப்பேடு, முதன்மை ஏடு என்றெல்லாம் இதுக்கு சொல்லுவாங்க. ரைட், அதில் கேட்டிருக்கேன் முதலாவது ஏல, முகாமையாளரின் பாவனைக்காக 20,000 பெறுமதியான நிறைவேற்று தரக்கதிரை ஒன்று கடன் அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டது. இப்போ முகாமையாளரின் பாவனைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சொத்து நிறுவனத்துக்கு பயன்படுத்துறதுக்காக ஒரு சொத்து, அதுவும் விற்பனைக்காக அல்ல, மீள் விற்பனைக்கு வாங்குறது அல்ல. ஆனால் இது பாருங்க, இங்கே அவதானிங்க, தளபாட கடைன்ற நேரம் ஒரு நடைமுறை அல்லா சொத்து, ஏன்னா இதை விற்கிறது இருந்தாலும் முகாமையாளரை பாவனைக்காக இதை வாங்குறாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் பொது நாட்குறிப்பேட்டில் தான் பதியணும். ஏன்னா இது நடைமுறை அல்லா சொத்து. நடைமுறை அல்லா சொத்தை நீங்கள் கடனுக்கு வாங்கினாலும் சரி, கடனுக்கு விற்றாலும் சரி, நீங்கள் பதிகிறது பொது நாட்குறிப்பேடு அல்லது பொது நாட்குறிப்பு மூலப்பதிவேடாக இருக்கும். பொது நாட்குறிப்பு கைச்சாத்து இதண்ட மூல ஆவணமாக காணப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் நோக்கம்தான் முக்கியம். மீள் விற்பனைக்காக வாங்குறாங்களா அல்லது நிறுவன பாவனைக்காக வாங்குறாங்களா, இதைத்தான் கவனிக்க வேண்டும். இதில் 2வது பிஏ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கரிமா என்பவருக்கு கடன் அடிப்படையில் 15,000 ரூபாய்க்கு மேசை ஒன்று விற்பனை செய்யப்பட்டது. அவை பெயர் சொல்லி குறிப்பிட்டாவே அது கடனுக்கு வாங்குறோம், கடனுக்கு விற்கிறோம்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் அடிப்படையில் மேசை விற்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் பாருங்கள், தளபாட கடை கடன் அடிப்படையில் மேசை ஒன்று விற்றுருக்கிறாங்க. அவை மேசை விற்கிறன்ற தளபாட கடன்றதால மேசை வந்தால் சரக்கு இருப்பாக இருக்கும் அல்லது இருப்பாக இருக்கும், விற்பனை பொருளாக இருக்குது. ஆகவே மேசை விற்கிறது இதுக்கு கடனுக்கு விற்கிறதால விற்பனை நாளேட்டில் பதியணும் அல்லது விற்பனை நாட்குறிப்பேட்டில் பதியணும். அதன் பட்டியல் விற்பனை பட்டியல் அல்லது பட்டியல் எழுதினாலும் பிழை இல்லை. பின்வருவன மின்சார உபகரணங்களை விற்பனை செய்யும் ஜாயிரா வணிகத்தின் 31/1/2018 முடிவடைந்த மாதத்தில் நிகழ்ந்த சில கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டிருக்குது. அப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் தந்திருக்காங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் வேண்டப்படுறது இந்த கணக்கீடு சமன்பாடு இந்த அடிப்படையில் தான் நீங்கள் பதியணும். அதில் தரப்பட்டிருக்குது பாருங்கள், ஆரம்ப மீதிகள் இதில் தரப்பட்டிருக்குது. அடுத்தது முதலாவது கொடுக்கல் வாங்கலையும் கூட பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதில் கவனம், நீங்கள் அதிகரிக்குதா குறைதான்றது ப்ளஸ் மைனஸ் கட்டாயம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல்ட விளைவை காட்டியே ஆகணும். ரைட், இதில் நாங்கள் கணக்கு பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. முதலாவது 1,00,000, இங்கே 1,00,000 அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் வங்கி கடன்ன்றதுலையும் ப்ளஸ் 1,00,000
தரப்பட்டு இருக்குது. அவை நான் இங்கே ப்ளஸ் போடலை, ஏன்னா ப்ளஸ் போட்டேன்னு சொன்னால் நான் இந்த இடத்துல ப்ளஸ்ஸை போடுறேன் பாருங்கள். போட்டு நீங்கள் எடுக்கிற நேரம் இவடத்து ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, அதனால் நான் ப்ளஸ் போடலை. ஆனால் மைனஸுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். கட்டாயம் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் போட்டு ஆகணும். முதலாவது கொடுக்கல் வாங்கல் என்ன அவங்க தரப்பட்டிருக்குது. பெற்றுக்கொண்ட வங்கி கடன் 1,00,000. 1,00,000 வங்கி கடன் பெற்றால் காசு கூடும். அப்போ காசு ப்ளஸ் பண்ணி காட்டுங்க நீங்கள். அடுத்து வங்கி கடன் கூடும், பொறுப்பொன்று கூடும், ப்ளஸ் பண்ணி காட்டுங்க. நான் ப்ளஸ் பண்ணி காட்டலாம் அந்த பிரச்சனைன்றதால. ரைட். அடுத்து ரெண்டாவது, கடனுக்கு கொள்ளளவு செய்யப்பட்ட மின்சார உபகரணங்கள் 50,000. முதல்ல நீங்கள் இந்த கணக்கு தந்தால் இது எந்த வகையான வணிகம், ஒன்று சேவை வணிகமா அல்லது பொருட்களை விற்கிற வணிகமா, உற்பத்தி செய்கிற வணிகமா, இதை கொஞ்சம் அவதானிச்சுக்கோங்க. அடுத்தது மின்சார உபகரணங்கள் என்ன வகையான பொருட்களை விற்கிது, நிலையான சொத்துக்களை விற்கிறாங்களா அல்லது நடைமுறை சொத்துக்கள்னு சொல்லும் இந்த சரக்கிருப்புகளை விற்கிறாங்க, இதை கவனமாக பார்த்துக்கணும். மின்சார உபகரணம்ன்றதால மின்சாரம் சம்பந்தப்பட்ட இதுக்கு சரக்கிருப்பாக இருக்கும். ஆகவே கடனுக்கு மின்சார உபகரணங்கள் கொள்ளளவு செய்யப்பட்டிருக்குது. கடனுக்கு கொள்ளளவு செஞ்சோம்னு சொன்னால் எங்களுக்கு சரக்கிருப்பு என்ன செய்ய போது கூட போகுது. என்ன எப்படி கொள்ளளவு செய்தாலும் காசுக்கோ கடனுக்கோ சரக்கிருப்பு கூடும். 50,000 ரூபா. ரூபா சரக்கு இருப்பில் கூடும். கடனுக்கு இதை நாங்கள் வாங்கினதால கடன் கொடுத்தோர்ன்ற பொறுப்பும் எங்களுக்கு 50,000 ரூபா கூடும். ரைட். ரெண்டாவது பாருங்கள், நான் ப்ளஸ் போடலை, நீங்கள் ப்ளஸ் எடுத்துக்கோங்க. அதை அடுத்தது மூன்றாவது கொடுக்கல் வாங்கல். கடன் கொடுத்தோருக்கு கொடுத்த காசு 8,000. கடன் கொடுத்தோருக்கு நான் கடனுக்கு வாங்கினேன். இப்போ கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுத்தோம்னு சொன்னால் காசில் என்ன செய்யும், குறையும். 8,000 காசில் குறைய போகுது. இதை நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், ஆனால் நீங்கள் மைனஸில் காட்டு. இப்போ காசும் குறையும், கடன் கொடுத்தோருக்கு கொடுக்குறதால கடன் கொடுத்தோரில் 8,000 குறைய போகுது. நீங்கள் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி காட்டுங்க நீங்கள். ரைட். அடுத்தது கட்டாயம் விளைவு காட்டணும், ப்ளஸ்ஸாக மைனஸாண்டு. நான்காவது கொடுக்கல் வாங்கல். 20,000 பிரம மின்சார உபகரணங்கள் 40,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. எதுவும் விற்பனை, இப்போ கடனுக்கு விற்கிற காசு விற்பனை உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். எதுவும் சொல்லலைன்னா அது காசு விற்பனை. ஆகவே 25,000 சரக்கு எங்களுக்கு குறைய போதும். 25,000 பெறுமதியான சரக்கு எங்களோட நிறுவனத்தோட்டு வெளியில் போவோம். அதை எங்களுக்கு விற்றுருக்கிறோம், நாங்கள் 40,000 ரூபாவுக்கு விற்கிறோம். 40,000 ரூபாய்க்கு விற்றோன்னு சொன்னால் எங்களுக்கு இதன் மூலம் ஒரு லாபம் ஒன்று கிடைக்குது, 15,000 ரூபா. அது எங்களோட உரிமையாண்மையை கூட்டும். நான் ப்ளஸ் போடலை, கட்டாயம் நீங்கள் ப்ளஸ் போட்டு காட்டுங்க. அடுத்த கொடுக்கல் வாங்கல். ஜாயிராவினால் தனது சொந்த பாவனைக்காக காசு 5,000 எடுக்கப்படுது. அப்போ இதில் பாருங்கள், உரிமையாளரால் காசு பற்றப்படுதுன்னு சொன்னால் எங்களுக்கு காசு குறையுது. ஆகவே காசில் 5,000 ரூபா குறையும். நான் குறையிறத ப்ரெக்கெட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் ப்ரெக்கெட் பண்ணாமல் நீங்கள் மைனஸுண்டே போடுங்க, ப்ளஸ் மைனஸ் போடுங்க. அப்போ காசும் குறையும், உரிமையாளர் பற்றினா உரிமையும் குறையும். ஆகவே உரிமையிலே 5,000 ரூபா குறையும். அவை இவ்வளோ தான் இதில் கொடுக்க வாங்கின நடவடிக்கை இந்த பதிகிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அடிப்படையில் புள்ளிகள் வழங்கும்ன்ற நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 4 பதிவுகளுக்கும் உங்களுக்கு அரை புள்ளிகள் வீதம் 2 புள்ளிகள் இதில் வழங்கப்படுது. இந்த அடிப்படையில் தான் புள்ளிகள் வழங்கப்படும். பாருங்கள், நீங்கள் பதிஞ்ச ஒவ்வொரு பதிவுகளுக்கும் அரை புள்ளிகள் வீதம் இந்த வினாவுக்கு உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுது. முக்கியமாக நீங்கள் இங்கே அவதானிக்கணும். அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, கொடுக்கல் வாங்கல். ஓகே, அடுத்த கேட்டிருக்காங்க, இந்த சாயிரா வணிகத்தில் நடைமுறை சொத்து எவ்வளோ, நடைமுறை அல்லா சொத்து எவ்வளோ, நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்புகளோட பெருமதியை கேட்டிருக்காங்க. அவை நீங்கள் இதை மொத்தம் நீங்கள் கூட்டுவீங்கன்னு சொன்னால் இதில் 1,60,000 ரூபா, 1,60,000 ரூபா. அடுத்தது இதை நீங்கள் கூட்டுவீங்க 70, கட்டாயம் மைனஸ் ப்ரெக்கெட் பண்ணியிருக்கிறது, மைனஸ் எடுத்துக்கோங்க, ப்ரெக்கெட் இல்லாமல் இருக்கிறது ப்ளஸ். ஆனால் நீங்கள் கட்டாயம் ப்ளஸ் மைனஸ் போடுங்க. 120 இதில் 25 95,000 ரூபா, 95 இதில் 5 40 இதில் 13 போச்சுன்னு சொன்னால் 27 52 1,52,000 ரூபா. இதில் மொத்தம் 10 2 45 2,45,000 ரூபா. இதில் நீங்கள் பார்ப்பீங்க 1,00,000 இந்த இடத்துல இதில் 1,00,000 இதில் பார்ப்பீங்க அதில் 8 போனால் 12 62,000 ரூபா நீங்கள் டோட்டல் பண்ணி எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கிறது
தளபாட பொருத்துக்கள் நடைமுறை அல்லா சொத்து, சரக்கிருப்பும் காசும் நடைமுறை சொத்து, வங்கி கடன் நடைமுறை அல்லா பொறுப்பு, கடன் கொடுத்தோம் நடைமுறை பொறுப்பு. ஆகவே நடைமுறை அல்லா சொத்துட நடைமுறை சொத்துக்களோட பெறுமதி நீங்கள் கூட்டினீங்கன்னா 2,47,000 ரூபாய். அதே மாதிரி நடைமுறை எல்லா சொத்துக்களோட பெறுமதி 1,60,000 ரூபாய். அடுத்து பாருங்க, நடைமுறை பொறுப்புகளோட பெறுமதி வருது 62,000 ரூபாய். அடுத்து நடைமுறை அல்லா பொறுப்புகளோட பெறுமதி 1,00,000 ரூபாய். ஆகவே இதுக்கு எப்படி புள்ளி வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 புள்ளி ஒவ்வொரு பதிவுகளுக்கும், அதாவது இந்த 4க்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் 4 புள்ளிகள் இதுக்கு வழங்கப்படும். ரைட், அடுத்து பார்ப்போம். கணக்கீட்டு சமன்பாடு அதோட முடியுது. இப்போ உங்களுக்கு கேள்வி, இதில் 4வது பிரிவு, பின்வருவன ஜிலேசன் வணிகத்தில் ஜிலேசன் ஜெயன் சில்லறை வணிகத்தில் மே மாதத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டிருக்குது. இந்த கொடுக்கல் வாங்கல் அவங்க வேண்டப்படுவது பாருங்கள், மே மாதத்துக்கான கொள்ளோன நாளேடையும் அதை பேரேட்டுக்கு மாற்றுறதையும் உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆகவே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீரா முதலாவது கொடுக்கல் வாங்கல் சமீரா என்பவரிடமிருந்து ஒவ்வொன்றும் 200 ஆன 20 தேயிலை பொதிகள் வாங்கப்படுது. ஆகவே பட்டியல் இலக்கத்தை பாருங்கள், வியாபார கழிவுகளை கவனிச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், சமீரா வணிகத்துக்கிட்ட 20 தர, அப்போ 20 படி வாங்குறாங்க. படி 200 ரூபா படி வாங்கினா உங்களுக்கு 4,000 தேயிலை பொதிகள் வாங்கியிருக்கிறாங்க. இல்லை பட்டியல் 612. வியாபார கழிவுன்றது பட்டியல் விலையில் கழிக்கப்படுறது. இதுக்கு கவனம், எந்த விதமான இந்த வியாபார கழிவு 5 வீதம் வருது. இப்போ 4,000 ரூபாய்க்கு 5 வீதம் கழிவுன்னு சொல்கிறான். 10 வீதம் 400 ரூபா, 5 வீதம் 200 ரூபா. இந்த 200 ரூபாய்க்கு ஏடுகளில் எந்த விதமான பதிவுகளும் இல்லை, பட்டியல் விலையில் மட்டும் கழித்து விட்டுறணும். ஆகவே எங்களுக்கு இவடத்தை 3,800 ரூபா வரும். அந்த 3,800 ரூபா நீங்கள் இங்கே போடணும். நாங்கள் இதை செஞ்சுட்டே போடுவோம். அடுத்து 2வது பாருங்கள், ஒவ்வொன்றும் 15 முட்டைகள் காசுக்கு கொள்ளணும். இந்த கொள்ளனோ நாளேட்டில் வராது. கொள்ளனோ நாளேடு என்பது மீள் விற்பனை பொருட்களை கடனுக்கு கொள்ளனோ சேரை மாத்திரம். அப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் வராது. அடுத்து பாருங்கள், ஒவ்வொன்றும் 5 தீப்பெட்டிகள் பாலன்ட்டு 5 தீப்பெட்டிகள் எத்தனை எடுத்திருக்கிறாங்க? 100. ஆகவே 100 தீப்பெட்டிகள் எடுத்திருக்கிறாங்க 5 ரூபா படி. அப்போ 500. இதுக்கான கழிவுகள் எதுவும் தரப்படலை. அப்போ இந்த தொகை 500. நீங்கள் இங்கே செய்யணுன்ற இல்லை, ரஃபாக நீங்கள் பெரிய தொகைகள் வந்தால் ரஃபாக இதை செஞ்சு கொள்ளலாம். நீங்கள் டிரெக்டாகவே இங்கே இதை போடலாம். அப்போ நீங்கள் முதலாவது எழுதுவீங்க சமீராவை நீங்கள் வழங்குனர். இதில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவை சமீரோட பெறுமதி 3,800 ரூபா. பட்டியல் இலக்கம் 675, அதை போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 612 இதில் பட்டியல் இலக்கம் சமீரோட வியாபார கழிவை கழித்தோம். அந்த வியாபார கழிவை கழித்து வார தொகையை தான் இங்கே பதியணும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலண்ட இந்த 500 ரூபா அப்படி வரும், கழிவில்லைன்றதால இந்த 500 ரூபா பாலன். இந்த பாலன் அப்படி நாங்கள் இங்கே எடுத்து போடுவோம். பாலனில் 500 ரூபா. அடுத்தது பாலண்ட பட்டியல் இலக்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது 305. அப்போ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால் அவங்க பட்டியல் இலக்கம் வந்து தருவாங்க. பட்டியல் இலக்கம்ன்றா தான் நீங்கள் இதுக்குள்ளே எடுக்கணும். அதுவும் பட்டியல் இலக்கம்ன்ற நேரம் விற்பனைக்கும் கடன் விற்பனைக்கும் பட்டியல் தான், காசு அதாவது கடன் கொள்வனவுக்கும் பட்டியல் தான் சொல்லுவாங்க. ஆனால் பற்றுச்சீட்டு இலக்கம் பாருங்கள், இந்த இடத்துல பற்றுச்சீட்டு இலக்கம் வந்து பெருவனவுக்கு தான் பற்றுச்சீட்டு, காசு பெருவனவுக்கு பற்றுச்சீட்டு. அப்போ அந்த இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி பட்டியல் பற்றுச்சீட்டு, இது பட்டியல் இலக்கம் இருந்தாலும் நாங்கள் இங்கே எடுத்து போடுறோம். அதுவும் கடன் கொள்வனவு கடன் விற்பனை ரெண்டுக்கும் பட்டியல் தான் தருவாங்க, கவனமாக இருங்க. ரைட், அடுத்து நீங்கள் இதில் டோட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4,300 ரூபா. ரைட், இதை பார்த்தோம்னு சொன்னால் இந்த 4,300 நீங்கள் கொள்ளனவு கணக்குக்கு மாற்றியதுண்டு எழுதணும். ஆகவே இந்த 4,300 ரூபா கொள்ளனவு கணக்குக்கு மாற்றியதுண்டு எழுது. ஆகவே 4,300 ரூபா. அடுத்து பாருங்கள், இந்த கொள்ளனவு கணக்குக்கு மாற்றி என்று எழுதுனத நீங்கள் இங்கே ஒவ்வொரு கணக்குக்கும்
பேரேட்டுக்கு மாற்றணும். கேட்டிருக்கிறாங்க. ஒன்று கொலோன நாளேட்டை தயாரிக்க சொல்லிக்கிறாங்க, அடுத்தது கொலோன நாளேட்டு தகவல்களை பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்ற சொல்லிக்கிறாங்க. பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றுன்ற நேரம் முதலாவது இந்த 4300 ரூபாவை இந்த கொள்ளளவு கணக்குக்கு மாற்றுங்க. ஆகவே டேட் தரப்பட்டிருக்குது 31, கட்டாயம் 31 ஏன்னா மாத இறுதியில் இதை செய்கிறோம். அவை 31 கணக்கில் எழுதுங்க. 31/5 கடன் கொடுத்தோர். அப்போ கடன் கொடுத்தோரை கொள்ளளவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோன்னு சொல்லி கொள்ளளவோட இரட்டை பதிவு கொள்ளளவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு. ஆகவே பெறுமதி 4300 ரூபா போடுவீங்க. அடுத்தது இந்த ஒவ்வொரு கடன் கொடுத்தோம் கணக்குலையும் நீங்கள் 31/5 ஒவ்வொரு கடன் கொடுத்தோம் பாலண்ட பெறுமதியை நீங்கள் எடுத்து பாலன் கணக்கில் செலவு வைக்கணும், சமீரா கணக்கில் செலவு வைக்கணும். ஒவ்வொருத்தர கணக்குலையும் நீங்கள் செலவு வைங்க. ஆகவே இதில் கொள்ளளவுன்னு சொல்லி எழுதணும். கொள்வனவு பெறுமதியை நீங்கள் இங்கே போடுங்க 500 ரூபா. அதே மாதிரி பாலன் கணக்கு சரி சமீரா கணக்கில் நீங்கள் என்ன செய்வீங்க, இங்கே கொள்ளணும் போட்டு திகதியை போடுங்க. 31/5 பெறுமதி 3800 ரூபா. 3800 ரூபா. உங்கள்கிட்ட இரட்டை பதிவு கேட்கல, ஆகவே நீங்கள் இதோட இப்படி முடிச்சுக்கலாம். பாருங்கள், பேலன்ஸ் பண்ணலை நீங்கள் போக தேவையில்லை. ஏன்னா இப்போ இது பேலன்ஸ் பண்ணலை கணக்கே சமப்படுத்துங்கன்னு சொல்லலை. ஆகவே நீங்கள் இந்த அளவு செஞ்சாவே போதும். இதுக்கான புள்ளி திட்டம் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த அடிப்படையில் தான் இதுக்கு புள்ளி வழங்கப்படுது. பாருங்கள், கொள்ளளவு நாட்குறிப்பு தயாரிக்கிற நேரம், இந்த தலைப்புகள் நீங்கள் போடுற நேரம் அரை புள்ளி, அந்த ஒவ்வொரு பதிவுகளுக்கும் அரை, உங்களுக்கு மொத்தம் சமப்படுத்தினதுக்கு அரை, மொத்தமாக 2 புள்ளி. நீங்கள் இந்த பேரேட்டு கணக்குகளுக்கு மாற்றுற நேரம் இதுக்கு அரை புள்ளியும் இந்த பதிவுக்கு அரை புள்ளி, இதுக்கு அரை, மொத்தமாக உங்களுக்கு இது 2 புள்ளி. அவை 3 அமைப்பும் சரியாக இருந்தால் உங்களுக்கு 2 புள்ளி தருவாங்க. என்னடா அரை புள்ளியை காண முடியலாம் தேடாதீங்க. 3 அமைப்பும் சரியாக இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு 2 புள்ளி வழங்கப்படும். அவை மொத்தமாக இந்த வினாவுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். இது 12 எடுக்கையிலும் நீங்கள் சரியாக செய்வீங்கன்னு சொன்னால் அவை இந்த வினா உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னால் அல்லது எந்த பகுதியில் டவுட் இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்தடுத்து என்ன வீடியோக்கள் நாங்கள் போடணுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ரைட், மாணவர்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த பயனுள்ளதாக இருக்கும்னு சொன்னால் இந்த வீடியோவை உங்களோட அடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.